விஜய் ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தில் பேசுனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி உண்மையாகவே பேசுகிறாங்களா? பேசுங்க. உண்மையாக சொல்லணுன்னாக்க அவர் அரசியல் பேசுகிறத பற்றியோ இல்லை அரசியலுக்கு வந்ததை பற்றியோ நாங்கள் வருத்தமே படல, கவலையும் படல, வரவேற்கிறோம். ஆனால் அரசியல்னால் என்னங்கிறத முழுசாக அவர் படித்து தெரிஞ்சுட்டு வரணும். வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது, போகிற போக்கெல்லாம் சொல்கிறது, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஒவ்வொரு தகவலும் பேசுகிறது தான் மனசுக்கு வருத்தமாக இருக்குதுங்க. எல்லா மேடையிலையும் அழகாக சொல்கிறது என்னென்னா, திமுக ஒரு தீய சக்திங்கிற ஒரு கான்செப்ட் பேசுகிறாரு. அவங்க அப்பாவே முதல்ல திமுகவில் இருந்து பல சமாச்சாரங்களை கற்றுக்கிட்டு கலைஞரால் வார்க்கப்பட்டு தான் அவர் இங்கே வந்தார். அவர் பண்ணின படத்தை வச்சு இது பண்ணி விஜயகாந்த் அரசியலை கற்றுக்கிட்டு பொதுமக்களுக்கு இன்னமும் 3 வேளை சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க. அப்படி ஏதாவது 1% இவர் செஞ்சுட்டு அரசியலில் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னாரு கேட்டால் ஒரு நியாயம் இருக்கும். அதை விட ஒரு கொடுமையான சமாச்சாரம், ஸ்கூல் ட்ராப் அவுட்டை பற்றி பேசினார். போன இதில் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது, இப்போ என்ன பர்சன்டேஜ் இருக்குங்கிறத பற்றி எதுவுமே தெரியாமல் அவர் சொல்கிறாரு. தற்குறிங்கிறாங்க. நாங்கள் கேள்விக்குறியில்லை, நாங்கள் கேள்விக்குறி ஆக்கிறதும் தற்குறி ஆக்கிறதும் பொதுமக்கள் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அது இன்னும் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? தெளிவாக சொல்லுங்கள்.